So hey guys, welcome back to the next day. ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம சிலிகுரிலேருந்து ஹவுரா வரைக்கும் ரைட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம ஹவுராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெக் ஆஃப் த ஜேர்னி, அதாவது புவனேஸ்வர் ஜேர்னி இன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் புவனேஸ்வர் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரோடு வந்து பக்கா ரோடு. ஸோ இன்றைக்கி ஜேர்னி வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும், ஏன்னா புவனேஸ்வர் ரோடு வந்து ரொம்ப மோசம் அண்ட் டைம் ஆல்மோஸ்ட் 10 போகுது. நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட், வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு கொல்கத்தா இந்த இடத்துல. ஸோ அதனால் இவ்வளோ கூட்டம். ஒரு கூட்டம் சொல்லுறேன், வண்டியில் எப்படி ஏற போகிறேன், எப்படி எடுக்க போகிறேன் என்னன்னு தெரியல. இவ்வளோ கூட்டத்தை கூட நான் எதிர்பார்க்கல. ஓ ஃப்ரைடே மார்க்கெட்டில் போய் சொன்னாங்க. நாங்கள் நைட் ஸ்டே பண்ணும்போது வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் வரும்போது ஒரு வண்டி கூட இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மக்கள் வராங்க மார்க்கெட்டுக்கு இடம். ஸோ இப்போ ஜேர்னி ஃப்ரம் ஹவுரா டு புவனேஸ்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், நம்ம ரைடை ஹவுராலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சென்னை பார்த்தீங்கன்னா இன்னும் 1670 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் நஞ்ச தூரம் இல்லை. ஸோ நம்ம அது ஒரு 3 டேஸில் ரைட் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறோம். பட் நமக்கு இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து புவனேஸ்வர் வந்து இங்கேருந்து 450 கிலோமீட்டர்ஸ். ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து ரைட் பண்ணலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ரோடு நல்லா தான் இருக்குது. நமக்கு ஒன்ஸ் ஒரிசாக்குள்ளே என்டர் பண்ண பிறகு தான் இந்த ரோடு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்ல ரோடு இருக்கிற இடத்துல நம்ம மேக்ஸிமம் ரைட் பண்ணி டிஸ்டன்ஸை சீக்கிரம் கவர் பண்ண போகிறோம். ஒரிசா நெருங்க இந்த டிராஃபிக்லாம் கம்மியாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் பெங்கால் இப்போ நம்ம இருக்கிறது. ஆனால் பார்த்த வரைக்கும் ரோடு வந்து நேஷ்னல் ஹைவே பெஸ்ட்டாக இருந்தது ஆந்திரா. ஸ்டேட் ஹைவே எப்படின்னு தெரில. நீங்கள் ஒன்ஸ் ஆந்திரா தாண்டிட்டிங்கன்னா ரோடுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. இது ஒரிசாவும் அப்படி தான் இருக்குது, வெஸ்ட் பெங்காலும் அப்படி தான் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் பெட்ரு. நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு தாண்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற ரோடெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துறாதீங்க. பிளானை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டுற மாதிரி நினச்சிட்டு ஒரு நாளில் 700 கிலோமீட்டர் கவர் பண்ணிடலாம், 800 கிலோமீட்டர் கவர் பண்ணிடலாம் நினச்சி ஷெடியூல் போட்டிங்கன்னா உங்கள் ஷெடியூல் வந்து சரிப்படாது. ஸோ ட்ரிப்பு போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு ஷெடியூல் போடுங்க. இந்த விஷயங்களை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த ரைடு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே டியூன் கைஸ். ஸோ கைஸ், ஒரிசா என்டர் பண்ணிட்டோம். இங்கே எல்லாம் பஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ரோடும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம இனி ரைடு போக கண்டினியூ பண்ண போகிறோம். தெரியுமா காலிபடி ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். புதுசாக ஒரு பிரச்சனை வருது. 10R டயர் நல்லா தேஞ்சிட்ருக்கு. இந்த இடம்லாம் மார்க்கர் தெரிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு இன்னும் 2000 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 கிலோமீட்டர் இந்த டயர் தாங்குமா தாங்காதான்ட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அந்த டயரை ப்ரிசர்வ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். என்னென்னா இப்போது புவனேஸ்வர் ஒரு 200 கிலோமீட்டரில் போயிடுவோம், தாங்கிடும், பிரச்சனை இருக்காது. பட் நாளைக்கு திரும்ப பகலில் தான் புவனேஸ்வர்லேருந்து கிளம்புறோம். நம்ம விசாகப்பட்டினம் ரோடு எல்லாமே பயங்கர ஹீட்டாக இருக்கும். ரோடு வந்து சூடாக இருக்கும். நம்ம 6 வே ரோடு வேறு, போகிறதும் ஹை ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு இருப்போம். எனக்கு அதுதான் இப்போ பயம். வைசாக் விஜயவாடா வரைக்கும் தாங்குமா? அட்லீஸ்ட் சென்னை வரைக்கும் போயிட்டா கூட நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறத கொஞ்சம் நார்மலாக ஓட்டி கூட என் டயரை கொண்டு போயிடுவேன். ஸோ கைஸ், இட்ஸ் டைம் ஃபார் லஞ்ச். பைக்கில் வந்து இந்த விழுவு எடுக்கிறாங்க.
கைஸ் நம்ம லஞ்ச் முடிக்கும் போதே ஈவினிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வழியில் ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தது ஹைவேல. ஸோ அங்கே ஒரு நல்ல லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் புவனேஸ்வர் நோக்கி நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் எல்லாமே சுத்தமாக ஓட்டவே முடியல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லாஸ்ட் 150 கிலோமீட்டர், அதாவது புவனேஸ்வருக்கு ஒரு 150 கிலோமீட்டர் முன்னாடி இருந்து ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அங்கே நம்ம கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு 112 கிலோமீட்டர் டு புவனேஸ்வர். அதாவது நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் வரும்போது ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கே மேப் போட்டோம். 112 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு டோல்கேட்டில் ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேக்கு. ஸோ கைஸ் மணி பார்த்தீங்கன்னா 8. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் நெருங்கிட்டோம். புவனேஸ்வர் சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ரைடு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரைடாகவே இருந்தது. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம புவனேஸ்வர் ரிட்டன் ட்ரிப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காலையில் 11 மணிக்கு ஹவுராலேருந்து புறப்பட்டு நைட்டு ஒரு 8:30க்கு புவனேஸ்வர் வந்தோம். கொஞ்சம் ஷார்ட் ரைடு தான் இது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை, கஷ்டம் இல்லை. ஆல்மோஸ்ட் 470 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாளைக்கு ரைடு தான் மேஜர் ரைடு. சென்னை போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு 630 கிலோமீட்டர் என்னோடய வீட்டுக்கு. ஸோ நான் வீட்டுக்கு போனால் இப்போ 1800 கிலோமீட்டர் ப்ளஸ் இருக்குது. நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா என்னென்னு தெரியலை. முடியலைன்னா 31st நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு ரீச் ஆகணும்னு என்னோடய பிளானு. ஸோ பார்ப்போம் எப்படி ரீச் ஆக முடியுதா என்னங்கிறத. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸ்டே டியூன்ட் கைஸ். நன்றி, வணக்கம்.